கொலை வழக்கில் தளி சிபிஐ எம்எல்ஏ ராமச்சந்திரன் விடுதலை. கிருஷ்ணகிரி மாவட்டம் முதன்மை நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி அடுத்த பி. குருபரப்பள்ளியைச் சேர்ந்தவர் பாஸ்கர். இவர் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியில் மாவட்ட நிர்வாகியாக இருந்தார். கடந்த 2013ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 19ஆம் தேதி வீட்டிலிருந்து வெளியே சென்ற பாஸ்கர் மீண்டும் வீடு திரும்பவில்லை. இது குறித்த புகாரின் பேரில் தளி போலீசார் கடத்தல் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். கடந்த 2013ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 24ஆம் தேதி உடல் எரிந்த நிலையில் கர்நாடக மாநில மாலூல் மாவட்ட எல்லையில் பாஸ்கர் சடலமாக மீட்கப்பட்டார். இதையடுத்து தளி போலீசார் இவ்வழக்கை கொலை வழக்காக மாற்றி விசாரணை நடத்தினர். மேலும் இவ்வழக்கில் தளி இந்திய கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ ராமச்சந்திரன், அவரது அண்ணன் வரதராஜன், மாமனார் லகுமையா உட்பட 13 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இவ்வழக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் 13 ஆண்டுகளாக நடந்து வந்த நிலையில் இன்று நீதிபதி லதா தீர்ப்பளித்தார். அந்த தீர்ப்பில் குற்றம் சாட்டப்பட்ட 13 பேரில் ஒருவர் ஏற்கனவே இறந்துவிட்டார். மேலும் 12 பேர் மீதான குற்றச்சாட்டுகள் சரிவர நிரூபிக்கப்படாததால் தளி எம்எல்ஏ ராமச்சந்திரன் உட்பட 12 பேரையும் வழக்கிலிருந்து விடுவித்து உத்தரவிட்டார்.